ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் மாம்ஸ் பாரடைஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட ஈவினிங் ரொட்டீன் விலாகும், அடுத்த நாள் மார்னிங் எடுத்த விலாகும் தான் பார்க்க போறோம். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு 3 பூச்செடி இருக்குதுங்க. இங்க யாருமே இந்த மல்லிகைப்பூ வச்சுக்க மாட்டாங்க, பறிக்கவும் மாட்டாங்க போல. அது அப்படியே பூத்து வேஸ்டா தாங்க போகும். நாங்க தாங்க இங்க இருக்கிற ஒரே ஒரு தமிழ் ஃபேமிலி. அதனால நம்மளுக்கு தானங்க இந்த பூவோட அருமைலாம் தெரியும். ஸோ அதனால நான் டெய்லியுமே பறிச்சுட்டு வந்து கட்டிப்பேங்க. பாப்பாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்குங்க. டெய்லியும் கேட்டுட்டே இருப்பா. சாயந்தரம் ஆயிட்டாலே அவ குளிச்சா பூ வைக்கணுன்ற ஒரு இதுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணுங்க. எங்க அம்மாக்கு நாங்க 2 பேருமே பொண்ணுங்க. எங்க அம்மா அப்பையிலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அம்மா காசு சேர்த்து வச்சுட்டே தாங்க இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் செலவு கூட பண்ணிக்க மாட்டாங்கங்க. சரி ட்ரெஸ் எல்லாம் கூட ஆடம்பரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கூட பண்ண மாட்டாங்கங்க. ஜிஹெச்சுக்கு தான் போவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு நாங்க 2 பொண்ணு வச்சிருக்கோமே, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னே தாங்க நினைப்பாங்க அவங்க. அவங்களுக்குன்னு எந்த செலவும் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அப்படியும் ஒரு ஜென்ரேஷன் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நானே எனக்கு ஒரு செலவுனா அதை நான் பண்ணிக்கணும், எனக்கு இந்த க்ரீம் வாங்கணும் அப்படிதாங்க நான் யோசிக்கிறேன். ஸோ நீங்க எப்படி உங்க வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பறிச்சுட்டு வந்த பூவெல்லாம் கட்டிட்டு இருந்தேங்க. பாப்பா அம்மா இப்படி பூ கட்டுறாங்க அப்படி பூ கட்டுறாங்கன்னு சொல்லி சும்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க. 3 செடியில உள்ள பூன்றதுனால நல்லா பெருசு பெருசா சூப்பரா இருந்துச்சுங்க. கட்டுறதுக்குமே அவ்வளோ ஆசையா இருந்துச்சுங்க. இங்கே நம்ம எல்லாம் பூ வைக்கிறத இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்கங்க, என்ன இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் வேற டைப் ஃப்ளவர்ஸ் தான் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் பூ வச்சு நான் பார்த்ததே கிடையாதுங்க. நம்ம ஊர்ல எல்லாங்க பூ நம்ம வாங்க போனாலே எப்படியும் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்குவோம்லங்க. இங்க ஃப்ரீயா கிடைக்கிறதுனாலயோ என்னமோ டெய்லியும் பறிச்சு பறிச்சு தலையில வச்சுட்டே இருக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா துணியெல்லாம் துவைச்சுட்டோங்க வாஷிங் மிஷின்ல. பாப்பா ஒன்னொன்னா எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது மாதிரி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சோன்னா ஒன்னொன்னா எடுத்து கொடுப்பாங்க கவுத்து வைக்கிறதுக்கு. அது மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. அப்பா காய போட்டுட்டு இருந்தாங்க. சாயந்தரம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து இது மாதிரி எக் பக்கோடான்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சாங்க. நல்ல டேஸ்டா தான் இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா நான் அடுத்த இதுல ஷேர் பண்றேங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே காய்கறி மார்க்கெட் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோங்க. நாங்க மாங்காய் சீசன் இல்லைங்க, அதனால மாங்காய் வாங்கி ஊறுகாய் போட்டோம்னா ஊருக்கு போறப்ப அப்பாவுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க. அங்க நான் இந்த காய் பார்த்தேங்க. இது என்ன காய்ன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சப்பாத்தி செய்யறத பாக்கலாமாங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாவுல உப்பு போட்டுக்கோங்க. நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா அந்த உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி பச்சை தண்ணியே ஊத்தலாங்க. பால் அது மாதிரிலாம் ஊத்துவாங்கங்க. அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க தண்ணியே ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப என்ன டிப்ஸ் அப்படின்னா, பூரிக்குனா கொஞ்சம் மாவு ரொம்ப டைட்டா இருக்கணுங்க. அப்பதான் பூரி நல்லா உப்பலா சூப்பரா வரும். நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நல்லா டைட்டா தண்ணி கம்மியா ஊத்தி டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. அதே சப்பாத்தினா கொஞ்சம் லூஸா பிசைங்க. அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். இன்னொன்னு என்னன்னா, மாவுலே எண்ணெயை ஊத்திட்டு பிசையாதீங்க. அது உங்களுக்கு சாஃப்டா வராதுங்க. சீக்கிரம் சப்பாத்தி காஞ்சு போன மாதிரி ஆயிடும். நீங்க நல்ல மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப நான் எண்ணெய் ஊத்தினேன் என்னங்க, அது மாதிரி ஊத்தி மூடி வச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப சிக்கன் கிரேவிக்கு நான் பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டேங்க. ரொம்ப சிம்பிள் குக்கிங் தான். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை இது போட்டுக்கலாங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்ல, அதனால நான் வெறும் சோம்பு மாத்திரம் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி இது 2யும் போட்டு நல்லா வதங்கிடணுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்சிருந்தோம்லங்க குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 4 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பேச்சுலருங்க. ஒய்ஃப் எல்லாமே தூத்துக்குடியில் இருக்காங்க. ஸோ அவங்க நைட்டு மட்டும் ஃபுட்டு வாங்கிப்பாங்கங்க. ஏன்னா இங்கே ஃபுட்டு நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இல்லைங்க. இங்கே எப்படின்னு எங்களுக்கு தெரியலங்க. ஆனால் டெய்லியுமே ரொட்டி தால் இதாங்க வைக்கிறாங்க. எப்படி தான் சலிக்காமல் சாப்பிட்றாங்களோ தெரியலங்க. ஆனால் டெய்லியும் இதே சாப்பிட்றாங்களா? ஆனால் நம்ம ஊர் சைடெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டோன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே டெய்லியுமே பொட்டேட்டோ தாங்க சாப்பிட்றாங்க. இங்கே 1 கிலோ உருளைக்கிழங்கே 5 ரூபா 10 ரூபா இப்படி தாங்க இருக்குது. அதனால அந்த அண்ணா டெய்லியும் நைட்டு மட்டும் தோசை இட்லி சப்பாத்தி எனி ஒன் வாங்கிப்பாங்கங்க. அது மாதிரி பாப்பாவுக்கு இப்போலாம் சிக்கனோட மட்டன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிற வரைக்குமே மட்டன் சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தோம். வைசாக் ஒயிட் கலர் மட்டன் இருக்கும்லங்க, ஷீப், அதாங்க இது கிடைக்கும். அதனால நாங்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வாங்குறதே இல்லைங்க.
நான் வந்து இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டிலே அரைச்சி ஃப்ரிட்ஜிலே வச்சுப்பேங்க. கடையிலலாம் வாங்க மாட்டேங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் வர மாதிரி அரைச்சி வீட்டிலே வச்சுப்பேங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு பேஸ்ட்டு ஊற்றும்போது வந்து தேங்காயும் சோம்பு மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றினோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் அதோட கொஞ்சம் கசகசாவும் போட்டுக்கிட்டேங்க. அப்போ தாங்க அந்த கெட்டி பதம் வரும். இங்கே வந்து நிறையவே மட்டன் கிடைக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. அதுவும் மட்டன் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நாங்கள் இங்கே பயந்துட்டு இருந்தோங்க. நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் கிட்டத்தட்ட தூத்துக்குடிலேருந்து இங்கே வந்து ஒரு 8 மாதம் ஆயிடுச்சுங்க. அதனால நாங்கள் சாப்பிட்றதே இல்லைங்க மட்டன். இங்கே வந்து இப்போ தாங்க வாங்கி பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எங்கள் ஊர்லலாம் வந்து காரைக்குடி சைட்லாம் வந்து மட்டனோட ஈரல் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஊர் சைட்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். இங்கே யாராவது தமிழ் பேசிட மாட்டாங்களா, தமிழ்காரங்களை யாரையாவது பார்த்துட மாட்டோமானே இருக்குதுங்க. ஏன்னா யாருமே தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப லோன்லியாக இருக்குங்க. யார்கிட்டையாவது வெளியில் போய் பேசணுன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒடியா தெரியணும் அல்லது ஹிந்தியாவது மஸ்ட்டுங்க. ஹிந்தி தெரியலனாங்க ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஹிந்தி கொஞ்சம் மஸ்ட்டாகவே கற்றுக் கொடுத்துருங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே யூஸ் ஆகும்லங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன். சிக்கன், மட்டன், சாம்பார் எல்லாத்துக்குமே. அதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. நான் ஊருக்கு போகும்போது அம்மா அரைச்சாங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். அம்மா வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்கங்க. இந்த காரைக்குடி சைடு வந்து வத்தல், கிள்ளு வத்தல்னு சொல்லுவாங்கங்க. அது கூழு வத்தல் எல்லாமே அம்மா செய்வாங்கங்க. அதனால அம்மா கூட இருக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி சமையல் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேங்க. பாய்.